தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். 6 லட்சம் ட்ரோன்களை சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று தயாரிக்கப்பட இருக்கு. என்ன ஒரு நிறுவனம், எதற்காக 6 லட்சம் ட்ரோன்கள் தயாரிக்கப்பட இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்தரலாம். அடுத்து அப்படி நம்ம இந்தியா அமெரிக்காவிற்கு தான் நண்பர்களே வரணும். அதாவது இந்தியா அமெரிக்காவின் ட்ரோன்களை வாங்குவதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டி வந்துச்சு. தற்போதைக்கு இந்த ஒரு திட்டத்தை ஒத்தி வைப்பதற்காக ரொம்ப தள்ளி போட்டிருப்பதாக காணப்படுகிறது. இதற்கு பின்னாடி என்ன ஒரு காரணம் பார்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். அதற்கு அடுத்த செய்தியை நம்ம பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் ராணுவ கண்காட்சி கூடிய விரைவில் நடைபெற இருக்கு. இதில் இந்திய தயாரிப்பு கவச வாகனம் பங்கேற்க இருக்கு. இந்த ஒரு கவச வாகனத்தை பற்றியும் இந்த ஒரு ராணுவ கண்காட்சியை பற்றி நம்ம பார்த்தரலாம். கடைசி நம்ம பார்க்க போறது அஸ்திரா மற்றும் ஆகாஷ் ஏவுகணையை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை நோக்கி காத்திருப்பதாக பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் சேர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்க நண்பர்களே. இதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இன்றைக்கு இந்த ஒரு வீடியோல இந்த பாதுகாப்பு செய்திகளை 4 தான் நம்ம டீட்டெயிலா விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. வாங்க இப்ப நம்ம விரிவான காணொளிக்குள் செல்லலாம். முதல் செய்தியாக 6 லட்சம் ட்ரோன்களை தயாரிக்கும் திட்டம், இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா சென்னையை தலைமையாக கொண்டு இயங்கி வந்துகிட்டு இருக்கும் கருடா ஏரோஸ்பேஸ் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனம் சேர்ந்தான் 6 லட்சம் ட்ரோன்கள் தயாரிக்கப்பட இருக்கு. அதாவது 2025ஆம் ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 ஆண்டுக்குள்ள முடிவில் 6 லட்சம் ட்ரோன்களை தயாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கை, ஒரு மைல்கல்லை இலக்காக வைத்து வேகமாக அதிதீவிரமாக செயல்பட்டு வருவதாக காணப்படுகிறது நண்பர்களே. இதை நம்ம பார்த்தோம்னா கிசான் ட்ரோன் தயாரிப்பு திட்டம் என்ற அடிப்படையாகத்தான் இந்த ஒரு ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதாவது விவசாயம் சார்ந்த ட்ரோன்கள் தயாரிப்பாக இது காணப்படுகிறது நண்பர்களே. குறிப்பா இந்த ஒரு ட்ரோன் தயாரிப்பின் காரணமாக 6 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடிகிறதாக காணப்படுகிறது. குறிப்பிடத்தக்க ஒன்றாகவும் இது கவனிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் கூடுதலாக இந்த ட்ரோனை பற்றிய சிறப்பம்சம் செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது பிரத்யேகமாக இந்த பர்டிகுலர் ட்ரோன் ஆனது விவசாயம் சார்ந்த செயல்பாடு பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றை பயன்படுத்துவது இந்த ட்ரோனின் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தான் வடிவமைக்கப்பட்டு பிரத்யேகமாக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் இதனுடைய செயல்பாடு அப்படின்றது விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் ஹரியானா மாநிலத்தில் குர்கவன் மற்றும் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும் கருடா நிறுவனத்தில் தற்போதைக்கு இந்த ஒரு ட்ரோனை தயாரிக்கும் பணி அப்படின்றது விறுவிறுப்பாகவும் ரொம்ப வேகமாக அதிதீவிரமாக நடைபெற்று வருவதாக காணப்படுகிறது. அடுத்து அப்படி நம்ம அமெரிக்காவிடமிருந்து ட்ரோன்களை வாங்குவதற்கான திட்டம் அப்படின்றது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்தியா அமெரிக்காவின் MQ-9 ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரோன் 30 ட்ரோன்களை வாங்குவதற்காக திட்டம் அப்படின்றது தீட்டி இருந்துச்சு. குறிப்பா இந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு இந்தியா அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டி அதிக அளவிற்கு இவற்றை வாங்குவதற்கான நகர்வுகளை எடுத்து வந்துகிடுச்சு நண்பர்களே. குறிப்பா இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு திட்டத்தை ஒத்தி வைத்துள்ளது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உள்நாட்டிலேயே ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களை தயாரிப்பதற்கான நடைபாடு, அவற்றை தயாரிக்கும் பணி அப்படின்றது அதிதீவிரமாக நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அவற்றை உருவாக்கும் பணி அப்படின்றது இந்தியாவிலேயே அதிக அளவிற்கு விரிவடைந்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இதன் காரணமாக தான் இந்த ஒரு ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கான திட்டத்தை தற்போதைக்கு தள்ளி வைத்திருப்பதாக, ஒத்தி வைத்திருப்பதாக காணப்படுகிறது. அதே சமயம் கூடுதலாக கவனிக்க வேண்டியது இந்த ஒரு திட்டம் அப்படின்றது இதற்கு மேல வெற்றி அடைஞ்சு இந்த ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அவற்றை இந்தியா வாங்கும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகமான ஒன்று தான் பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இந்தியா வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் குறிப்பா ட்ரோன்களை இறக்குமதி செய்வதை குறைத்துவிட்டு உள்நாட்டிலேயே தயாரிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நகர்வை நோக்கி அதிதீவிரமாக இந்த ஆண்டுகளில் அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிருப்பதும் அறிவிப்புகள் வெளியாகிருப்பதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரோனிற்கான ஒப்பந்தம் அப்படின்றது நிச்சயமாக நடைபெறாது, அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்காது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அவற்றிற்கு மாறாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் ட்ரோன்களை இந்தியா பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இதே நேரத்தில் அப்படி நம்ம DRDO பக்கம் நம்ம பார்க்கும்போது கூடிய விரிவில் ஆயுதம் தாங்கிய மேல் ரக ட்ரோன்களை அறிமுகப்படுத்தப்பட இருப்பது கவனிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அதே சமயம் ஹேப்ஸ் ரக ட்ரோனை நம்ம பார்த்தோம்னா கண்காணிப்பு, இலக்குகளை அடையாளம் காணுதல், பாதுகாப்பு பணி, ரோந்து பணி போன்ற பல்வேறு பணிகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளதும் தகவல் வெளியாகிருக்கிற நண்பர்களே. இவற்றை எல்லாமே ஓவரால் வைத்து பார்க்கும்போது இந்தியா ட்ரோன்கள் இதற்கு மேல இந்தியாவில் இருந்து பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு இவற்றின் மூலமாக தெளிவாக தெரிய வருகிறது. அதே சமயம் இதில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த MQ-9 ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரோன் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்குவதற்கு ஆர்வம் காட்டிடுச்சு நண்பர்களே. 30 ட்ரோன், அந்த 30 ட்ரோன்கள் நம்ம பார்த்தோம்னா தலா 10 ட்ரோன்
தரைப்படை, கடற்படை, விமானப்படை என்று 3 படைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 10 தலா வாங்குவதற்கு திட்டம் தீட்டிய நிலையில் தற்போதைய இந்த ஒரு திட்டம் அப்படின்றதான் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்திய தயாரிப்பு கவச வாகனம் சவுதியின் ராணுவ கண்காட்சியில் பங்கேற்க இருப்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் மற்றும் டாடா நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்கும் வெப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கவச வாகனம் தான் சவுதி ராணுவ கண்காட்சியில் பங்கேற்கப்பட இருக்கு நண்பர்களே. குறிப்பா இதனுடைய செயல்பாடு இதை வடிவமைக்கப்பட்டிருக்கு எல்லாமே சிறப்பாக தரமாக இருப்பதாக காணப்படுகிறது. அதே சமயம் கூடுதலாக ஒரு படி போய் இந்த வெப் கவச வாகனத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கும்போது இவற்றை பல்வேறு வகையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் மாற்றி அமைத்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இவற்றை ஆம்புலன்ஸ், இலகுரக வாகனம், இலகுரக பீரங்கி, காலாட்படை வாகனம், கட்டளைப்படை வாகனம் இப்படி பல்வேறு வகையில் இவற்றை மாற்றி அமைத்து இவற்றை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த வெப் அப்படின்ற இந்த ஒரு கவச வாகனம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இதனுடைய செயல்பாடு அப்படின்றது எல்லையில் வேற லெவலில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது நண்பர்களே. அடுத்த மாதம் சவுதியில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் சவுதியில் உலக பாதுகாப்பு கண்காட்சி, ராணுவ கண்காட்சி அப்படின்றது நடைபெற இருக்கு. இது பல்வேறு வாகனங்கள் பல்வேறுவற்றை இதில் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அவற்றில் தான் இந்தியா தரப்பில் இருந்து இந்த வாப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கவசம் பங்கேற்க இருக்கு. இதோட சேர்த்து நம்ம கூடுதலாக நம்ம பார்க்கும்போது மைக்ரோ புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு வாகனம் இடம்பெற இருப்பதாக காணப்படுகிறது நண்பர்களே. இவற்றை நம்ம பார்த்தோம்னா பாரா சிறப்பு படை மற்றும் மார்க்கோஸ் தேசிய பாதுகாப்பு படை போன்றவற்றில் இவருடைய செயல்பாடு அப்படின்றதும் சிறப்பாக தரமாக உள்ளது, கவனிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அங்க இதனுடைய செயல்பாடு அப்படின்றது வேற லெவலில் இருந்துகிட்டு நண்பர்களே. குறிப்பா நம்மளோட சேர்ந்து சவுதி அரேபியாவில் நடைபெறும் இந்த ஒரு ராணுவ கண்காட்சியில் இந்தியா சேர்ந்து இதெல்லாம் அனுப்பப்பட இருப்பதாக காணப்படுகிறது. கடைசியாக பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் சேர்ந்து தயாரிக்கப்பட்டிருக்கும் ஆகாஷ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை நோக்கி காத்திருப்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் சித்தார்த் அவங்க என்ன ஒரு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க, என்ன ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இப்ப ரீசெண்டா ஒரு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லியிருப்பது, அதாவது இந்த அஸ்திரா மற்றும் ஆகாஷ் ஏவுனுடைய செயல்பாடு இதனுடைய திட்டம் அப்படின்றது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போதைக்கு இந்தியா படையிடமிருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இவற்றை வாங்குவதற்கு ஒப்பந்தம் அப்படின்றது செய்யப்படும் அப்படின்றத நோக்கி நாங்க எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். பெரிய அளவிற்கு இதனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவற்றை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருப்போம். இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் மற்றொரு புறம் இன்னொரு பக்கம் நம்ம கூடுதலாக கவனித்து பார்க்கும்போது வியட்நாம், பிலிப்பைன்ஸ், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் அதிக அளவிற்கு இந்த ஒரு ஏவுகணைகளை பெறுவதற்கு வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்குதும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நண்பர்களே. சரி, இதெல்லாம் பத்திரிகை வீடியோவின் முடிவில் நிறைவில் நான் ஒன்றை நினைச்சு கேள்வி, இந்தியா வெளிநாடுகளிலிருந்து தளவாடங்கள் மற்றும் ட்ரோன்களை வாங்குவதற்கு இறக்குமதி செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து வருவதை சொன்ன நிலையில் தற்போதைக்கு அதற்கான எடுத்துக்காட்டாக இப்ப அமெரிக்காவிடமிருந்து இந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு அதிகமாக தீர்மானம் காட்டிய நிலையில் இந்த ஒரு செயல்பாட்டிற்கான திட்டத்தை தூக்கி ஓரம் வைத்திருப்பதாக காணப்படுகிறது. ஒப்பந்தத்தை நோக்கி இந்த ஒரு திட்டம் அப்படின்றது நகராது அப்படின்னு இந்தியா சேர்ந்து இது பார்க்கப்படுகிறது. நிச்சயமா ஒப்பந்தம் அளவிற்கு இது போகாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா உள்நாட்டின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நகர்வு நோக்கி அதிதீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவோட இந்த ஒரு செயல்பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் உங்களோட கருத்தை கீழே கான்வர்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஏதாவது டாபிக் நான் பேசணும் நீங்க நினைச்சா அதையும் கீழே கான்வர்ஸ் சொல்லுங்க, நிச்சயமா நான் பேசுறேன். முடிந்த அளவிற்கு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். சேனலுடன் இணைப்பில் இருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை உங்ககிட்ட ஒரே வீடியோல கொண்டு சேர்த்துறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பர்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு உங்களுக்கு புது வீடியோ மீட் பண்றேன். until then, one of informative bye. Stay safe. Jai Hind. Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mind